This video sponsored by EduCodes Online Courses. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் EduCodes Online Courses. This video sponsored by EduCodes Online Courses. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் EduCodes Online Courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இப்போ வாட்டர் ஆப்பிள் மரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்தது கொழிஞ்சி மரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து 3 வருஷம் ஆகுது மரம் வச்சு. பாருங்க, பூ பூத்துருச்சு. பூ பூத்து காய்க்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். போன வருஷமே இது லைட்டாக காய்ச்சிது. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பூ வச்சுருக்கிறது. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து வெய்ய காலத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணி தாகம் கொஞ்சம் எடுக்காமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் நம்ம கம்மியாக குடிக்கலாம். இதை குடிச்சிட்டோம்னா, இதை சாப்பிட்டோம்னாவே தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிறைஞ்சிருக்குது இதில், வாட்டர் ஆப்பிளில். சாப்பிடும்போதே நமக்கு வந்து அந்த தண்ணி தாகம் குறைஞ்சிரும். பாருங்கள், மரம் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு. காய் அந்த சைடு 2-3 காய் இருக்குது. இந்த சைடு நம்ம இந்த கொத்தில் ஒரே ஒரு காய் தான் இருக்குது. மரம் ஓரளவுக்கு பெரிய மரமாக தான் இருக்குது. காய் ஃபுல்லாக காய்ச்சாலும் கிளை வந்து ஒடியாத அளவுக்கு மரம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. பூ பாருங்கள், சுற்றியும் பூத்துருக்கு பூ. இந்த சைடும் பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது. அதை பாருங்கள் நிறையா. அடுத்தது கொழிஞ்சி மரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. கொழிஞ்சி மரமும் 3 வருஷம் ஆயிடுச்சு. கொழிஞ்சி காய் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு. இந்த கொழிஞ்சி காய் வந்து நம்ம இரும்பு சக்தி நிறைய இருக்குது இந்த கொழிஞ்சி மரத்தில். கொழிஞ்சி பழமாகவும் சாப்பிட்லாம், அல்லது கொழிஞ்சி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். லெமன் சாதம் செய்கிற மாதிரி கொழிஞ்சி சாதம் இதில் செய்யலாம். சாறு எடுத்து கொழிஞ்சி சாதம் செய்யலாம். இரும்பு சக்தி நிறைய உள்ள பழம் கொழிஞ்சி பழம். எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த பழம் ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் பழுத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். பாருங்க, கொத்து ஒரே கொத்தில் 5-6 காய் இருக்குது. தனித்தனியாக தான் காய்க்கும். ஆனால் இது வந்து வீரிய ரகங்கிறதுனால கொத்து கொத்தாக காய்க்குது. ஒவ்வொரு காயாக தான் காய்க்கும் நாட்டு ரகத்தில். இது கொஞ்சம் வீரிய ரகத்தில் இருக்கிறதுனால கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்க, அடுத்த கொத்தில் எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா காய்ச்சிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா 3 வருஷம் மரம் தான் இது. நல்லா காய்ப்பு காய்ச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.